ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐயில் கேட்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் 60. If three observations of 75, 65 and 50 are added, then average of மொத்தம் எவ்வளோ அப்சர்வேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா n அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. அண்ட் அதோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. அப்போது ஒரு 65 ஆட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆட் பண்ணுறோம். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா 60 அப்படிங்கிறது இருக்கிற ஆவரேஜ் வந்து 61 மாறுது. அண்ட் n அப்சர்வேஷன்ஸாக இருக்கிறது என்னவா மாறுதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா n+3 மாறுது. அப்போது 60n + 75 + 65 + 50. ஸோ எவ்வளோ வரும்? 140 + 50 190 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இஸ் ஈக்குவல் டு 61n + 183 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி என்னோட வேல்யூ வந்து நமக்கு 7. ஓகே, பட் இங்கே நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா வேல்யூ ஆஃப் 2n என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ 2 × 7ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14. ஃபைன். ஸோ இதை வேறு எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே நமக்கு ஒரிஜினல் ஆவரேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க 60 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட நம்ம வந்து ஒரு 3 நம்பர் ஆட் பண்ணுறோம். ஓகே, அந்த 3 நம்பர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75, 65 அண்ட் 50. இப்போ 75 பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதிகமாக இருக்குது? 15 அதிகமாக இருக்குது. 65 அப்படிங்கிறது எவ்வளோ அதிகமாக இருக்குது? 5 அதிகமாக இருக்குது. அண்ட் 50 அப்படிங்கிறது எவ்வளோ கம்மியாக இருக்குது? 10 கம்மியாக இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த 10லேருந்து இப்போது ஒரு வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து n. ஓகே, ஸோ இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா வேல்யூ ஆஃப் 2n என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 2 × 7ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14. ஓகே, ஸோ இதுதான் வந்து வேல்யூ ஆஃப் 2n. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் balls in a box A and B is 9:4 and total number of balls in box A is 70 more than that of C. If sum of total number of balls in the box B and C is 320, find the total number of balls in box A. ஓகே, ஸோ மொத்தம் A B அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதோட ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 9:4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 9x:4x அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் இன் பாக்ஸ் ஏ இஸ் 70 more than C. அப்போது இது வந்து நான் ஏன்னு எடுத்தா, இதை நான் பின்னு எடுத்தா, அப்போ சி எப்படி இருக்கும்? ஸோ ஏல வந்து 70 பால்ஸ் சியை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குன்னா அப்போ சி வந்து எப்படி இருக்கும்? 9x - 70 இருக்குமா? கரெக்டாக. இஃப் நெக்ஸ்ட் சம் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் இன் பாக்ஸ் பி அண்ட் சி. ஓகே, ஸோ பியில் எவ்வளோ இருக்குது? 4x அண்ட் சியில் எவ்வளோ இருக்குது? 9x - 70. அப்போது நமக்கு இதோட சம் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 320 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ இங்கே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 4x + 9x அப்படிங்கிறது 13x. ஸோ 13x - 70 அப்படிங்கிறது 320. அப்போ 13xோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 390 ஆகும். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு இங்கே 30 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, எக்ஸோட வேல்யூ வந்து 30. இப்போ பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் இன் பாக்ஸ் ஏ. ஓகே, ஸோ பாக்ஸ் ஏல நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம்? 9x அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். அப்போது 9 × 30 இதோட வேல்யூ என்னது? 270. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 270. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏ அண்ட் பி ஆர் இன்லெட் பைப் and C is outlet pipe. Okay, pipe B and C together can fill the tank in 30 minutes. Okay, so Bயும் Cயும் சேர்ந்து ஒரு டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு 30 minutes எடுத்துக்கிறாங்க. அண்ட் A and C together in 60 minutes. ஓகே, ஸோ ஏவும் சியும் சேர்ந்து ஒரு டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு
60 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம டோட்டல் ஒர்க் என்னவா அசியூம் பண்ணலாம் அப்படின்னா 60 அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணலாம். அப்போது பி ப்ளஸ் சியோட 1 மினிட் ஒர்க் வந்து என்னவா இருக்கும், 2ஆக இருக்கும். ஏ ப்ளஸ் சியோட 1 மினிட் ஒர்க் வந்து என்னவா இருக்கும், 1ஆக இருக்கும். நெக்ஸ்ட், if ratio of efficiency of A and B is 2:3. okay, so efficiency of A and B என்ன அப்படின்னா 2:3. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆக போகுது, B + C - A - C அப்படின்னு சொல்லிட்டு ஆகுமா. அப்போது +C and -C கேன்சல் ஆகும். இப்போ B - A, ஸோ என்ன ஆகுங்க, 2 - 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ B - Aவோட வேல்யூ என்னென்னு வரும், 2ன்னு வரும். இப்போ நீங்கள் இங்கே ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா பிக்கும் ஏக்கும் டிஃப்ரென்ஸே 1 தான் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா பியோட எஃபிஷியன்சி வந்து 3னும் ஏவோட எஃபிஷியன்சியும் 2ன்னு எடுத்துக்கலாமா. ஸோ தட் நம்ம ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு இங்கே 1 கிடச்சிடுச்சு. ஓகே, இப்போ கொஷின் என்ன, ஃபைண்ட் டைம் டேக்கன் பை ஏ அலோன் டு ஃபில் த டேங்க். ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோம் 60. ஓகே, இப்போது ஏ வந்து 1 மினிட்டுக்கு 2 liters ஆஃப் வாட்டர் வந்து ஃபில் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். அப்போ 60/2 என்ன ஆகும் போகுது பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ். அப்போ ஏ மட்டுமே வந்து அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஃபைன். நெக்ஸ்ட், ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 2 numbers are selected from the numbers 1 to 100 at random. The probability that product of 2 numbers is an even number. ஓகே, இப்போ நமக்கு ஈவன் நம்பர் வரணும் அப்படின்னா என்னென்னலாம் பாசிபிலிட்டி, ஆட் நம்பரை ஈவன் நம்பரோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஈவன் நம்பர் வரும். அதர்வைஸ் ஈவன் நம்பரோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஈவன் நம்பர் வரும். ஓகே, அப்போ நமக்கு எப்போ ஈவன் நம்பர் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஈவன் நம்பர் வராது. ஓகே, இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், 1 - அன்ஃபேவரபிள் ஈவன் பை டோட்டல் அவுட்கம்ஸ். ஓகே, அப்போ நமக்கு ஆட் நம்பர் வரக்கூடாது. ஓகே, ஸோ இப்போது 1லேருந்து 100 வரைக்கும் எடுத்திங்கன்னா 50 ஆட் நம்பர்ஸ் இருக்குமா. ஓகே, 50 ஆட் நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ 1 - ஸோ அன்ஃபேவரபிளாக. ஓகே, இப்போ நான் வந்து எவ்வளோ நம்பர்ஸ் சூஸ் பண்ணான்னு, மோர் ஓவர் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ், அப்போ நான் 2 நம்பரை சூஸ் பண்ணணும். எவ்வளோ நம்பர்ஸ்லேருந்து, 50 நம்பர்ஸ்லேருந்து. ஓகே, அப்போது 50C2 டிவைடட் பை டோட்டல் அவுட்கம்ஸ் எவ்வளோ அப்படின்னா 100C2. அப்போ என்ன ஆக போகுது, 1 - 50 × 49 டிவைடட் பை, ஓகே, 2 × 1 ஹோல் டிவைடட் பை 100 × 99 டிவைடட் பை 2 × 1. அப்போ 2 1 2 1 கேன்சல் ஆகும். இப்போ பெண்டிங் என்ன ஆக போகுது, 1 - 50 × 49 டிவைடட் பை 100 × 99. அப்போ இது எனக்கு 1 டைம், இது எனக்கு 2 டைம். அப்போ என்ன இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 - 49 டிவைடட் பை 198. ஓகே, அப்போ 1 - 49 டிவைட் பை 198 என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 149 டிவைடட் பை 198. அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் ஈவன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149 டிவைடட் பை 198. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். A purchased 12 kg of oranges at a rate of 90 per kg from a wholesaler. ஓகே, ஸோ ஏ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 kg ஆஃப் ஆரஞ்சஸை 90 per kg அப்படின்னு சொல்லிட்டு செல் பண்ணுறாங்க. வாங்குறாங்க. யார்கிட்ட இருந்தேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹோல்சேலர் கிட்ட இருந்து. பட் அந்த ஹோல்சேலர் என்ன பண்ணுறான்னா யூசஸ் வெயிட் ஆஃப் 900 கிராம் ஃபார் 1 kg. ஸோ 1 kg கொடுக்கறதுக்காக பதில் 900 கிராம்ஸ் தான் வந்து கொடுக்குறான். ஓகே, 1 kg கொடுக்கறதுக்கு பதில் எவ்வளோ தான் கொடுக்குறான், 900 கிராம்ஸ் தான் வந்து கொடுக்குறான். அண்ட் செல்ஸ் டு பி at 60 per kg but used a weight of 750 gram per kg. okay, fine. So A வந்து Bக்கு எவ்வளோ per kgன்னு சொல்லிட்டு செல் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 per kg அப்படின்னு சொல்லிட்டு செல் பண்ணுறான். பட் இங்கே 1 kg கொடுக்கறதுக்காக பதில் 900 கிராம்ஸ் தான் வந்து கொடுக்குறான். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா இங்கே நமக்கு 10 கிராம், அதாவது 900 கிராம்ஸ் வந்து எவ்வளோக்கு கொடுக்குறான், 90 rupeesக்கு கொடுக்குறான். ஓகே, அண்ட் இங்கே பி வந்து
என்ன பண்ணுறான்னா 750 கிராம்ஸை எவ்வளோ ருப்பீஸ்க்கு செல் பண்ணுறான், 60 ருப்பீஸ்க்கு செல் பண்ணுறான். ஓகே, ஸோ இப்போ 900 கிராம்ஸை வந்து 90 ருப்பீஸ்க்கு செல் பண்ணியிருந்தா, சரி வாங்கியிருந்தா, அப்போ 750 கிராம்ஸை அவன் வந்து 75 ருப்பீஸ்க்கு தானே வாங்கியிருப்பான். ஓகே, பட் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 75 ருப்பீஸ்க்கு வாங்கிட்டு 750 கிராம்ஸை எவ்வளோக்கு செல் பண்ணுறான், 60 ருப்பீஸ்க்கு வந்து செல் பண்ணுறான். சேம் 750 கிராமு. ஸோ இது வந்து நமக்கு இங்கே காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும், இது வந்து நமக்கு செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். அப்போ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இங்கே வந்து கண்டிப்பாக லாஸ் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ லாஸ் எவ்வளோ இருக்குது, 15 ருப்பீஸ் இருக்குது. ஓகே, 750 கிராம்ஸ்க்கு 15 ருப்பீஸ் வந்து லாஸ். அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஓகே, ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் ஏ இந்த டிரான்சாக்ஷன். ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ், ஓகே, ஆக்சுவலி இது வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் இந்த டிரான்சாக்ஷன். ஓகே, அப்போ இங்கே நமக்கு லாஸ்ன்னு தெரியும். அப்போ லாஸ் பர்சன்டேஜ் என்ன, அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஓகே, ஸோ இங்கே லாஸ் எவ்வளோ 15. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 750 கிராம்ஸ் எவ்வளோ 75 இன்ட்டு 100. ஓகே, அப்போ இது எனக்கு 1 டைம், இது எனக்கு 5 டைம். அகைன் இது எனக்கு 1 டைம், இது எனக்கு 20 டைம். அப்போ லாஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20%. ஓகே, லாஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20%. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.